Rona McFarlane, Anxiety Monster, and welcome to ஆன்சைட்டியை போயட் ஒரு மேக்னி மான்ஸ்டரோட கம்பேர் பண்ணுறாரு. இந்த ஆன்சைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம படுக்கைக்கு கீழே தான் இருக்கும். அது எப்பவுமே நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கே தான் இருக்கும். அது ஒரு அழுக்கான ஒரு படைப்பு. அது எப்பவுமே மக்களுடைய மண்டைக்குள்ள இருந்துக்கிட்டு வருத்தத்தை உருவாக்கிக்கே இருக்கும். போயட் அதோடைய ப்ரெசன்ஸ் அது அவங்க கூட இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆன்சைட்டின்ற விஷயம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள சந்தேகம் குழப்பம்ன்ற ஒரு குளத்துக்குள்ள தள்ளி விடுறதா சொல்றாங்க. ஆன்சைட்டின்றது ஒரு கொடூரமான ஒரு மிருகம். போயட்னால ஆன்சைட்டியை வெறுக்கவும் முடியல. அது அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யல. அது பார்க்கறதுக்கு அழகாவும் இல்லை. அதை பாராட்டுற விதத்துல நடந்துக்கிறவும் இல்லை. அது ரொம்ப கொடூரமான எல்லாருக்குமே துன்பம் தரக்கூடிய ஒரு படைப்பா இருக்கு. அதை நான் என் கூடவே வச்சுக்கிறணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. ஆன்சைட்டில இருந்து நான் ஃப்ரீயா இருக்கதா நினைக்கிறேன். ஆனா இந்த ஆன்சைட்டி என்ன பண்ணுதுன்னா என்கிட்ட இருந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னைய கவலை வருத்தம் கூடிய ஒரு உலகத்துக்குள்ள என்னைய தள்ளி விட்டுறதுன்ற மாதிரி சொல்றாங்க. நாமெல்லாம் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த ஆன்சைட்டின்ற விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதியை எடுத்துக்கிடுச்சுன்ற விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அது என்னைய மட்டும் அஃபெக்ட் பண்றது இல்ல, என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. போயட் ஆன்சைட்டியோடைய பவரை நினைச்சு ரொம்ப ஆச்சரியம் படுறாங்க. அதனால எப்படி ஒரே நேரத்துல எல்லாரோடைய நிம்மதியும் அதனால கெடுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் போயட்னால புரிஞ்சுக்கிறவே முடியல. என்ன விஷயம்னா எப்படி அதனால இந்த மாதிரி கொடூரமான செயல் செய்யறதுக்கு அதுக்குன்ற ஒரு நேரத்தை எப்படி அதனால ஒதுக்க முடியுதுன்ற மாதிரி போயட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்சைட்டின்ற விஷயம் இரவு பகலா மக்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றதா போயட் சொல்றாங்க. ஸோ அந்த ஆன்சைட்டின்ற விஷயம் என்னைய அதோடைய ஷார்ப்பான வெப்பனை வச்சு என்னைய த்ரெட்டன் பண்ணுது. இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன்னா ஆன்சைட்டிலேருந்து வெளியில வரப்போறேன். அதை எப்படியாவது நான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி போயட் சொல்றாங்க. போயட் கொஞ்சம் பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆன்சைட்டி என்னைய பிடிக்க பார்க்கலாம், என்னை கன்குவர் பண்ண பார்க்கலாம். ஆனால் நான் என்னுடைய முயற்சியை விட போறது கிடையாது. நான் ரிப்பீட்டடா நான் முயற்சி பண்ணிக்கே தான் இருப்பேன். இந்த விஷயத்துல என்னுடைய பொன்னான நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த போர்ல நான் ஆன்சைட்டி மேல துளி அளவு கூட சிம்பத்தி காட்ட போறது கிடையாது. ஆன்சைட்டின்ற விஷயம் ஒரு மான்ஸ்டரா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு இப்ப ஃப்ராய்டு மூலமா கிடைச்ச இந்த சைக்காலஜி நாலேஜை யூஸ் பண்ணி நான் அதை டெஸ்ட்ராய் பண்ண போறேன்ற மாதிரி போயட் சொல்றாங்க. இப்போ போயட் ஆன்சைட்டிக்கு அகெயின்ஸ்டா சண்டை போட ரெடி ஆயிட்டாங்க. அவங்களும் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இறங்கிடலான்ற மாதிரி தைரியமா இறங்குறாங்க. என்ன காரணத்தினாலன்னா இத்தனை நாளா அவங்க ஆன்சைட்டியை ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதோடைய வீக்னஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனாலே தைரியமா அந்த போர்ல அவங்க கலந்துக்கிறாங்க. போர்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே அவங்கள ஆர்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன்சைட்டிக்கு அகெயின்ஸ்டா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் அவங்க கையோடய எடுத்துக்கிறாங்க. அவங்க ஆச்சரியப்படுற விதமா அந்த போர்ல கலந்துக்கிட்டவனே ஆன்சைட்டின்ற விஷயம் அவங்க கிட்ட இருந்து பின்வாங்க ஆரம்பிக்குது. அந்த போர்ல அவங்க ஆன்சைட்டியை கொஞ்சமா ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனல் ஸ்டான்ஸாவில் போயட் ஆன்சைட்டியோடைய மறுபக்கத்தை காட்டுறாங்க. ஸோ ஆன்சைட்டின்ற விஷயம் நேர்மையான விஷயம் கிடையாது. அது ஒரு சில்லி, அது ஒரு ஸ்லிப்பரின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆன்சைட்டி என்னைய இனிமேல் தொட வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே நான் ஆன்சைட்டியை டிஃபீட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆன்சைட்டியை பத்தி இப்போ எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி ஒரு அன்பிளசன்ட் ஸ்மைல் கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு ஆன்சைட்டின்ற விஷயம் என்னை விட்டு ஒதுங்கி இருக்கு. ஆனா ஒரு நாள் அது திருப்பி எனக்குள்ள வரும். ஸோ அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு இப்போ நான் தயாரா இருக்கேன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. ரொஹானா மெக்ஃபர்லன்.